மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சில பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாகவும் அதனோடு தொடர்புபட்ட சில தலைப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாட இருக்கின்றோம். அரசியல் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையிலே இந்த பல்தேர்வு வினாக்கள் உங்களுக்கு 30 பல்தேர்வு வினாக்கள் வழங்கப்படுகின்றன. அவற்றில் மிகவும் பொருத்தமான விடைகளை கண்டறிவதுதான் எமக்கு தரப்படுகின்ற ஒரு சவாலான விடயமாக அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே முதலாவது கேள்வியாக கேட்கப்படுகின்றது, அரசியல் என்பது யாது என்ற தலைப்பில் இருந்து இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. அப்ப அரசியல் என்பது யாது அல்லது அரசியல் என்றால் என்ற கேள்விக்கு ஒரு பொருத்தமான அல்லது ஒரு முழுமையானதொரு விளக்கம் இல்லை. ஆனால் நாங்கள் அரசியலை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேசத்தை ஆட்சி புரிதல் என்ற சொற்பிரயோகத்தோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த அரசியலிலே 2 விதமான கருத்துக்கள் காணப்படுகின்றன. அதே சமதருணம் 2 விதமான அர்த்தங்கள் காணப்படுகின்றது. அரசியலிலே காணப்படக்கூடிய 2 கருத்துக்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது அரசு, அரச நிர்வாகம் மற்றும் அரசாட்சியோடு தொடர்புபட்ட ஒரு செயற்பாடாக அரசியல் காணப்படுகின்றது. இரண்டாவது, அரசியலானது ஒரு சமூக பயன்பாடாக, ஒரு சமூக பிரயோகமாக, பிரஜைகளினுடைய நாளாந்த நிகழ்வுகளில் ஒன்றாக, பிரஜைகளினுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரதான ஒரு அங்கமாக அரசியலானது அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இதிலே மிகவும் பொருத்தமான விடையினை நாங்கள் கண்டறிய போகின்றோம். முதலாவது சொல்லப்படுகின்றது, மனிதனின் சமய வாழ்க்கை முறையுடன் இணைந்ததாகும். மனிதனுடைய சமய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்த ஒரு விடயமாக, பின்னி பிணைந்த ஒரு விடயமாக அரசியல் காணப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். அல்ல, இது தவறான விடயம். அரசியல் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. அரசியலும் ஆன்மீகமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படக்கூடாது என்பதைத்தான் மதசார்பின்மை வாதம் என்ற அரசியல் கருத்தியல் கூட வலியுறுத்துகின்றது. அப்ப அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் அல்லது சமய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குமாண்டு கேட்டால் அல்ல. ஆகவே இந்த முதலாவது விடையானது பிழையாக அமையப் போகின்றது. இரண்டாவது விடையை பார்க்கின்ற போது, அரசியல் விஞ்ஞானத்தினுடைய நடைமுறையாவதுடன் பிரஜைகளினுடைய ஒரு சமூக பிரயோகமாக காணப்படுது. அரசியல் விஞ்ஞான பாடப்பிறப்பிலே நாங்கள் படிக்கின்ற விடயங்களின் நடைமுறை பகுதியாக இந்த அரசியல் காணப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். அதே சமதருணம் அரசியலானது பிரஜைகளினுடைய ஒரு சமூக பிரயோகமாக காணப்படுகின்றது என்பதுதான் இந்த இரண்டாவது விடையாக இருக்கின்றது. அப்ப இந்த இரண்டாவது விடையை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த விடை சரியாக அமைகின்றது. ஏனென்றால் அரசியலானது ஒரு சமூக பிரயோகமாக காணப்படுகின்றது என்பது எங்களுக்கு ஏற்கனவே அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. மூன்றாவது விடையை நாங்கள் பார்ப்போம். சமூகத்திலே அறநெறி சார்ந்த விழுமியங்களை போதனை செய்வதோடு தொடர்புபட்டது, அறநெறிகளோடு தொடர்புபட்டது, நல்லவை கெட்டவை பாவம் புண்ணியம் தொடர்பாக படிக்கின்ற ஒரு விடயமாக, போதனை செய்கின்ற ஒரு விடயமாக அரசியல் காணப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். அந்த விடயம் பிழையானதொரு விடையாக அமையப் போகின்றது. நான்காவது, அரசு, அரச நிர்வாகம் மற்றும் அரசாட்சி என்பவற்றை அடிப்படையாக கொண்டது அல்ல, கொள்வதில்லை. நெகட்டிவ்ல இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. அப்ப அரசு, அரச நிர்வாகம் மற்றும் அரசாட்சியோடு தொடர்புபட்ட ஒரு விடயம் அல்ல என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த விடை பிழையானது. ஏனென்றால் அரசியலானது அரசு, அரச நிர்வாகம் மற்றும் அரசாட்சியோடு தொடர்புபட்டதாக காணப்படுகின்றது. இந்த அரசு, அரச நிர்வாகத்தோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாக அரசியல் காணப்படுகின்றது என்பதனை கொன்பூசியஸ் என்ற சிந்தனையாளரும் கௌடிலியர் என்ற சிந்தனையாளரும் வலியுறுத்துவது எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஐந்தாவது, அரசியல்வாதிகள் மட்டும்
தமது தொழிலாக கொள்கின்றனர். அரசியல்வாதிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக அரசியல் காணப்படுகின்றது ஆண்டு கேட்டால் அல்ல. அரசியல்வாதிகள் மாத்திரம் அரசியல் செய்வதில்லை, சாதாரண பிரஜைகளும் அரசியல் செய்கின்றோம். நாங்கள் அனைவருமே அரசியலிலே பங்காளராகின்றோம். ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரதானது ஒரு அங்கமாக அரசியல் காணப்படுகின்ற. நாங்கள் அரசியலை விலக்கினால் கூட அரசியல் எங்களை ஒருபோதும் விலக்குவதில்லை. அப்ப இந்த அரசியல் என்பதோடு மிகவும் பொருத்தமான கூற்று என்பதற்கு இரண்டாவது விடையை நாங்கள் குறிப்பிட வேண்டும். பல மாணவர்கள் விடுகின்ற தவறு என்னவென்று சொன்னால், இந்த இரண்டிற்கு நேரே கோடிட்டு வருவார்கள். ஆனால் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாமிலே, இறுதி பரீட்சையிலே இங்கே இலக்கம் இடுவதற்கான ஒரு அடைப்புக்குறி வழங்கப்பட்டிருக்கும். அந்த அடைப்புக்குறிக்குள் உங்களுக்கான பொருத்தமான இலக்கத்தினை அடையாளப்படுத்த வேண்டும். இரண்டாவது கேள்வி, அரசியல் விஞ்ஞானம் என்பது. இரண்டாவது கேள்வி கேட்கின்றார்கள், அரசியல் விஞ்ஞானம் என்பது என்ற தலைப்பில் இருந்து. அப்ப அரசியல் விஞ்ஞானம் என்றால் என்ன என்ற விடயம் எங்களுக்கு தெரிய வேண்டும். அப்ப அரசியல் விஞ்ஞானம் என்றால் என்னென்று சொன்னால், அனைவரினதும் சமூக வாழ்க்கையிலே ஒரு பிரதான அங்கமாக திகழ்கின்ற அரசியலை பயிலுகின்ற ஒரு பாடத்துறையைத்தான் நாங்கள் அரசியல் விஞ்ஞானம் அல்லது அரசியல் கற்கை நெறி அல்லது அரசறிவியல் என்று அழைப்போம். இந்த அரசியல் விஞ்ஞான பாடமானது சில ஆண்டுகளுக்கு முதல் உருவாகின பாடமாண்டு கேட்டால் அல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, அதிலும் குறிப்பாக கிமு 4ஆம் நூற்றாண்டிலே கிரேக்கத்திலே தோற்றம் பெற்ற ஒரு அரசியல் கருத்தியலாக அரசியல் விஞ்ஞானம் என்பது காணப்படுது. அரசியல் விஞ்ஞானம் என்பதிலே இரண்டு விதமான கருத்தியல்கள் அல்லது இரண்டு விதமான கருத்துக்கள் காணப்படுகின்றது. அதே நேரம் இரண்டு விதமான அர்த்தங்கள் காணப்படுகின்றது. அரசியல் விஞ்ஞானத்திலே காணக்கூடிய இரண்டு விதமான கருத்தியல்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது அரசியல் அரசறிவியலாக காணப்படுகின்றது. அதே நேரம் அரசியல் விஞ்ஞானத்திலே காணக்கூடிய இரண்டு அர்த்தங்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது, அல்லது அரசியலை நாங்கள் இரண்டு வழிகளினூடாக படிக்கலாம் என்று பார்க்கின்ற போது, நடைமுறை அறிவாக படிக்கலாம் அல்லது கல்வித்துறையாக படிக்கலாம். நாங்கள் ஊடகங்கள், குடும்பங்கள், சமவயது குழுக்களினூடாக நடைமுறை அறிவொன்றினூடாக அரசியலை புரிந்து கொள்கின்றோம். அதே நேரம் கல்வித்துறையாக பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், அதே போல தனியார் கல்வி நிலையங்களிலே அரசியல் விஞ்ஞானத்தினை ஒரு கல்வித்துறையாக பயிலுகின்றோம். ஏனென்று சொன்னால், அரசியல் தெரியாத ஒரு மனிதன் தன்னுடைய அடையாளத்தை இழப்பான். அப்ப இந்த அரசியல் விஞ்ஞானம் என்பதோடு மிகவும் பொருத்தமான கூற்று முதலாவது சொல்லப்படுகின்றது, மனிதர்களினுடைய சமூக உறவுகளை செம்மையாக்குகின்ற வழிமுறைகளை ஆய்வுக்குட்படுத்துகின்றது. மனிதனுக்கும் சமூகத்திற்கும் இடையிலான தொடர்புகள் தொடர்பாக ஆய்வு செய்கின்ற ஒரு பாடமாக அரசியல் விஞ்ஞானம் காணப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். அது அரசியல் விஞ்ஞானத்தோடு பொருத்தமான ஒரு விடயமாக அமையாதது, மாறாக உளவியலோடு தொடர்புபட்ட ஒரு கூற்றாகத்தான் அமைந்திருக்கின்றது. இரண்டாவது, சர்வதேச அரசியல் செயல்முறையினை கற்பதோடு வரையறுக்கப்பட்டது. எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பாடப்பிறப்பானது சர்வதேச அரசியல், அதாவது நாடுகளுக்கிடையிலே, இறைமை மிக்க அரசுகளுக்கிடையிலே நடைபெறுகின்ற சர்வதேச அரசியலோடு வரையறுக்கப்பட்டதாக, மட்டுப்படுத்தப்பட்டதாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். இந்த விடயம் பிழையானது. ஏனென்று சொன்னால், அரசியல் விஞ்ஞான பாடப்பிறப்பானது பரந்துபட்டது. சர்வதேச அரசியலும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அரசியல் கருத்தியலும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது, முரண்பாடும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது, பொதுக் கொள்கையும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அரசியல் விஞ்ஞானம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டதோ வரையறுக்கப்பட்ட ஒரு செயற்பாடோ அல்ல. ஆகவே இரண்டாவது விடயம் பிழையானதாகத்தான் அமைகின்றது. மூன்றாவது,
அரசியல் நிறுவனம், நடைமுறைகள், அரசாட்சி, அரசியல் நடத்தை, அரசியல் கருத்தியல் என்ற பிரிவுகளை உள்ளடக்கியதாக அரசியல் விஞ்ஞான கற்கையானது காணப்படுகின்றது. அரசியல் சமூக வாழ்க்கையிலே பல்வேறு பிரிவுகளாக காணப்படுகின்றது என்று சொல்வதற்கான ஆதாரங்கள் தான் அரசியல் நிறுவனங்கள், அரசியல் நடைமுறைகள், அரசாட்சி, அரசியல் நடத்தை, அரசியல் கருத்தியல்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே இந்த மூன்றாவது விடை மிகவும் பொருத்தமானது ஒரு விடையாக காணப்படுகின்றது. அதில் குறிப்பாக அரசியல் நிறுவனங்கள் என்றால் என்ன, அரசியல் நடத்தை என்றால் என்ன, அரசியல் நடைமுறை என்றால் என்ன, அரசியல் கருத்தியல் என்றால் என்ன, அரசாட்சி செயல்முறை என்றால் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக அரசியல் நிறுவனம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சமூகத்திலே பல்வேறுபட்ட நிறுவனங்கள் காணப்படுகின்றது. அது பாடசாலைகளாக இருக்கலாம், பாராளுமன்றங்களாக இருக்கலாம், நீதிமன்றங்களாக இருக்கலாம், பல நிறுவனங்கள் காணப்படுது. அப்ப எந்த ஒரு சமூகத்தினதும் அரசியலானது நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கும் அவையே அரசியல் நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும். அவற்றைத்தான் நாங்கள் இரண்டாக வகைப்படுத்துகின்றோம். முறைசார் நிறுவனம், இரண்டாவது முறைசாரா நிறுவனம். அப்ப ஒருமுறை கேட்டிருந்தார்கள், முறைசார் நிறுவனத்திற்கு இரண்டு உதாரணம் தருக. முறைசார் நிறுவனம் என்று சொன்னால் பாராளுமன்றத்தை சொல்லலாம், அமைச்சரவையை சொல்லலாம். அதே நேரம் முறைசாரா நிறுவனம் என்று சொன்னால் குடும்பமாக இருக்கலாம், சாதிய கட்டமைப்புகளாக இருக்கலாம். இவை முறைசாரா நிறுவனங்களாக அமைந்திருக்கின்றன. இரண்டாவது அரசாட்சி செயன்முறை. அப்ப அரசாட்சி செயன்முறை என்பது அரசாங்கத்தினுடைய பணிகளைத்தான் சொல்லுகின்றார்கள். அப்ப 2022 ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, அரசாட்சி செயன்முறையிலே உள்ளடங்குகின்ற பணிகளை குறிப்பிடுக. அப்ப அரசாட்சி செயன்முறையிலே உள்ளடங்குகின்ற பணிகள் என்று சொன்னால் கொள்கைகளை உருவாக்குதல், நடைமுறைப்படுத்துதல், சட்டங்களை உருவாக்குதல், சட்டங்களை நடைமுறைப்படுத்தல், முரண்பாடுகளை தீர்த்தல் என்பவற்றை நாங்கள் சொல்லலாம். அடுத்த தலைப்பு அரசியல் நடைமுறை. அப்ப அரசியல் நடைமுறை என்று பார்க்கின்ற போது ஒரு நிறுவனமானது நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சில நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். உதாரணமாக நீதிமன்றத்தை எடுத்துக்கொள்வோம். அப்ப நீதிமன்றத்திற்குள் நாங்கள் நுழைகின்ற போது அதற்கென்று நடைமுறைகள் காணப்படுகின்றன, அதற்கென்று ஆடை மரபுகள் காணப்படுகின்றது. பாராளுமன்றத்தை பார்க்கின்ற போது யாருமே போய் பாராளுமன்ற ஆசனத்தில் அமர்ந்து விட முடியாது, அதற்கென்று ஒரு நடைமுறைகள் காணப்படுகின்றது. இவற்றைத்தான் நாங்கள் சொல்ல போகின்றோம் அரசியல் நடைமுறைகளாக. அடுத்தது அரசியல் நடத்தை. அரசியல் நடத்தையானது தற்கால ஜனநாயக உலகத்திலே பிரஜைகள் எப்படி அரசியலிலே பங்கு பெற்றுகின்றார்கள் என்பதைத்தான் அரசியல் நடத்தை என்ற தலைப்பானது விவரிக்கின்றது. அடுத்தது அரசியல் கருத்தியல். அப்ப அரசியல் கருத்தியல் ஐடியாலஜி. அப்ப ஐடியாலஜி என்றால் என்னென்று சொன்னால், அல்லது அரசியல் கருப்பொருள் அல்லது அரசியல் கருத்தியல் என்றால் என்னென்று சொன்னால் ஒருவர் அல்லது பலரால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களினுடைய தொகுதியாகத்தான் அரசியல் கருத்தியலானது அமைந்திருக்கின்றது. ஆகவே அரசியல் விஞ்ஞானம் என்பதோடு மிகவும் பொருத்தமான விடை மூன்றாவதாக அமைந்திருக்கின்றது. நான்காவது விடையை பார்ப்போம். இயற்கை விஞ்ஞானங்களுடன் நெருங்கிய தொடர்புடையது. அரசறிவியலானது இயற்கை விஞ்ஞான பாடமாம். இயற்கை விஞ்ஞானங்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு பாடத்துறையாக காணப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். இந்த விடயமும் தவறானதாகத்தான் அமைகின்றது. இந்த மனிதர்கள் இந்த விஞ்ஞானத்தை இரண்டாக வகைப்படுத்துகின்றார்கள். இயற்கை விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம், பௌதிகவியல், அதே போல இரசாயனவியல், உயிரியல் போன்ற பாடங்களை நாங்கள் இயற்கை விஞ்ஞானம் நேச்சுரல் சயின்ஸ் பாடங்களாகவும், அதே போல சட்டம், வரலாறு, குடியியல், அரசியல் விஞ்ஞானம் என்ற பாடங்களை நாங்கள் சமூக விஞ்ஞான பாடங்கள் சோசியல் சயின்ஸ் பாடங்களாகவும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஆகவே அரசியல் விஞ்ஞானம் ஒரு இயற்கை விஞ்ஞான பாடமா அல்ல, அது மாறாக சமூக விஞ்ஞான பாடங்களிலே தலையாகிய விஞ்ஞானமாக காணப்படுகின்றது என்பதுதான் பொருத்தமானது ஒரு கூற்று. ஐந்தாவது அரசியலின் பிரயோக செயல்முறை. அந்த அரசியல் விஞ்ஞானம் ஒரு பிரயோக செயல்முறையா அல்ல. அரசியல் விஞ்ஞானம் என்பது ஒரு கற்றல் துறை, ஒரு பாடத்துறை, ஒரு பாட பரப்பாக காணப்படுகின்றது தவிர ஒரு பிரயோக செயல்முறை அல்ல. அப்ப அரசியல் விஞ்ஞானம் என்பதோடு மிகவும் பொருத்தமான விடை என்று சொல்கின்ற போது விடை இலக்கம் 3ஆக அமையப் போகின்றது.
மூன்றாவது கேள்வி, அரசு என்பது, அரசு என்றால் என்ன என்பதற்கு யாரிடமும் பதில் இல்லை. ஏனென்று சொன்னால் அரசானது ஒரு எண்ணக்கருவாக காணப்படுகின்றது. ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட மாறாக மனதினாலே உணரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அரசானது அமைந்திருக்கின்றது. சரி, அப்ப அரசு எப்போது தோற்றம் பெற்றது? யாருக்கும் தெரியாது. அரசு எப்படி தோற்றம் பெற்றது? யாருக்கும் தெரியாது. ஏனென்று சொன்னால் எந்தவித ஆதாரபூர்வமான தரவுகளும் இல்லை. ஆனால் அரசினுடைய தோற்றம் பற்றி பல கோட்பாடுகள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. தெய்வீக வலியுரிமை கோட்பாடாக இருக்கலாம், படிமுறை வளர்ச்சி கோட்பாடாக இருக்கலாம், சமூக ஒப்பந்தவாத கோட்பாடாக இருக்கலாம். அப்ப இந்த அரசு இந்த சமூகத்திலே காணப்படுகின்ற ஏனைய நிறுவனங்களையும் விட அதிகாரத்திலே ஒரு உயர்தன்மை மிக்க ஒரு நிறுவனமாக, சமூகத்திலே காணப்படுகின்ற அதிகாரத்தினுடைய ஒரு மைய நிறுவனமாக காணப்படுகின்றது. அதற்கான காரணங்கள் என்ன? அது தொடர்பாக உங்களிடம் ஒரு கட்டுரை வினா கூட எதிர்வரும் நாட்களிலே உங்களுடைய பரீட்சை வினாவாக அமையக்கூடும். அதன் அடிப்படையிலே முதலாவது விடையை நாங்கள் பார்ப்போம். பல்வேறு அரசியல் தளங்களில் பரவல் அடைந்து இறைமை அதிகாரத்தை கொண்டது. இதிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அரசானது பல்வேறு அரசியல் தளங்களிலே பரவலடைந்திருக்கின்றது. அதே நேரம் இறைமை அதிகாரத்தை கொண்ட ஒரு நிறுவனமாக காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சமூகத்திலே ஒரு உயர்வான ஒரு அமைப்பாக அரசு காணப்படுகின்றது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இந்த இறைமை அதிகாரம். இந்த இறைமை அதிகாரம் அரசிடம் மாத்திரம்தான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த முதலாவது விடையானது பொருத்தமான ஒரு விடையாக அமையப்போகுது. பல்வேறு அரசியல் தளங்களிலே பரவலடைந்து இறைமை அதிகாரத்தை கொண்டது என்ற விடயமானது மிகவும் பொருத்தமான விடை. இரண்டாவது விடை, அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதானமானது ஒரு கூறாக அரசு காணப்படுகின்ற, அரசாங்கத்தினுடைய ஒரு மூலக்கூறுகளில் ஒன்றாக அரசு காணப்படுகின்றதா என்று கேட்டால் அல்ல. அரசினுடைய மூலக்கூறுகளில் ஒன்றாகத்தான் அரசாங்கம் என்பது காணப்படுகின்றது. மூன்றாவது, அரசாங்கம் என்பதற்கு சமமான பதம். ஒரு சாதாரண மக்களிடம் போய் பார்த்தோம் என்று சொன்னால் அரசையும் அரசாங்கத்தையும் ஒன்றாகத்தான் கணிப்பார்கள். ஆனால் அரசு வேறு, அரசாங்கம் வேறு, இரண்டுமே சமமானதொரு பதம் அல்ல. நான்காவது, மனிதனால் அமுக்கத்திற்கு உட்படாது வாழ முடியும். அரசினுடைய கட்டுப்பாட்டிற்குள் உட்படாமல் மனிதர்களால் வாழ முடியும்? இல்லை, வாழ முடியாது. அரசு எங்கள் மீது செல்வாக்கு செலுத்துகின்றது. மனிதன் பிறக்கும் போது சுதந்திரமாக பிறக்கின்றான். அதன் பின்னால் அவன் பல சங்கிலிகளால் கட்டப்படுகின்றான். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அரசிற்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் காணப்படுகின்றோம். ஏனென்று சொன்னால் அரசு அனைவரையும் பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஒரு நிறுவனமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த நான்காவது கூற்றும் பிழையாக அமையப்போது. ஐந்தாவது, வரலாற்று ரீதியாக விசேடத்துவமிக்க ஒரு படைப்பு அல்ல, அரசு ஒரு விசேடமான ஒரு படைப்பு அல்ல என்று சொல்லுகின்றார்கள். அல்ல, அரசு என்பது ஒரு விசேடமானது ஒரு படைப்பாக காணப்படுகின்றது. அப்ப இந்த அரசு என்பதோடு மிகவும் பொருத்தமான கூற்று என்று நாங்கள் பார்க்கின்ற போது இறைமை அதிகாரத்தை கொண்ட ஒரு நிறுவனம் என்ற முதலாவது கூற்றானது மிகவும் பொருத்தமாக அமையப்போகின்றது. அடுத்த கேள்வி, இறைமை என்பது, உங்களுக்கு தெரியும், அதிகாரம் என்பது சமூகத்திலே பரந்து காணப்படுகின்றது. உதாரணமாக ஒரு பாடசாலை அதிபருக்கும் மாணவருக்கும் இடையிலே ஒரு அதிகாரம் இருக்கும். குடும்ப தலைவனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே ஒரு வகை அதிகாரங்கள் இருக்கும். சமூகத்தில் இருக்கின்ற சகல நிறுவனங்களிடமும் அதிகாரங்கள் காணப்படும். ஆனால் அரசிடம் மாத்திரம் இருக்கின்ற அதிகாரம் உயர் தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அந்த அதிகாரத்தினுடைய பெயர் இறைமை அதிகாரம். அப்ப இறைமை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறைமை என்பது உள்ளக மற்றும் வெளியக சக்திகளால் கட்டுப்படுத்த முடியாத மக்களுக்காக அரசு பிரயோகிக்கின்ற ஓர் உயர்வான அதிகாரம்தான்
இறைமை அதிகாரம். அப்ப இந்த இறைமை அதிகாரம் என்ற எண்ணக்கருவை முன்வைத்தவர் யாரு? அதனை அரசறிவியலிலே பின்பற்றிய அல்லது அரசறிவியலிலே அறிமுகம் செய்த சிந்தனையாளர் யார்? அரசறிவியலிலே இறைமை என்ற சொல்லை பயன்படுத்திய சிந்தனையாளர் யார் என்று சொன்னால் ஜீன் போடினாக இருக்கின்றனர். அதே போல இறைமை என்ற எண்ணக்கருவை முன்வைத்த சிந்தனையாளராக ஜோன் ஒஸ்டின் என்ற சிந்தனையாளர் காணப்படுவார். அப்ப இந்த இறைமை அதிகாரமானது பாரதீனப்படுத்த முடியாதது, கையளிக்க முடியாதது, அனைவருக்கும் சமனானது. அது வல்லரசாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் மண்டல நாடாக இருக்கலாம். அனைவரது இறைமை அதிகாரமும் சம அளவுதான் காணப்படுகின்றது. அதே நேரம் இன்று இறைமை அதிகாரமானது சவாலுக்குட்படுத்தப்படுகின்றது என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். ஏனென்று சொன்னால் சமஷ்டிவாதத்தினூடாகவும் உலகமயமாக்கலின் ஊடாகவும் இத்தகைய சிறப்புமிக்க இறைமை அதிகாரம் இரண்டு வகைப்படும். உள் இறைமை, இரண்டாவது வெளி இறைமை. அரசு தன்னுடைய எல்லை பரப்புக்குள்ளே பிரயோகிப்பது உள் இறைமை. வெளி இறைமை என்பது ஏனைய அரசுகளினுடைய அழுத்தங்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துவது வெளி இறைமையாக காணப்பட போகுது. அப்ப இந்த இறைமை என்பதோடு மிகவும் பொருத்தமான கூற்று எது என்பதைத்தான் நாங்கள் கண்டறிய வேண்டும். முதலாவது சொல்லப்படுகின்றது சமூகத்தின் சகல பகுதிகளிலும் உயர்வாக காணப்படும் இறைமை சகல நிறுவனங்களிடமும் காணப்படும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த கூற்று பிழையானது. ஏனென்று சொன்னால் இறைமை அரசிடம் மாத்திரம்தான் காணப்படுகின்றது. இரண்டாவது, அரசொன்று ஏனைய அரசுகளின் உள்ளக விவகாரங்களில் தலையிட வழிவகுக்கும். அரசு ஒன்று, ஒரு பலமான அரசு, பலம் குறைந்த ஒரு அரசினுடைய உள்ளக விடயங்களிலே தலையிடுவதற்கு இறைமை சந்தர்ப்பம் வழங்குகின்றதா? இல்லை. அதைத்தான் சொல்லுகின்றார்கள். வெளியிறைமை என்ன சொல்லுகின்றது? வெளியிறைமை என்பது ஏனைய அரசுகளின் அழுத்தங்களில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்றது. இவர்கள் சொல்வது போல உள்ளக விவகாரங்களிலே தலையிட இறைமை அதிகாரம் ஒருபோதும் சந்தர்ப்பம் வழங்குவதில்லை, வழி வகுப்பதில்லை. மூன்றாவது, வரையறுக்கப்பட்ட ஆழ்வுள எல்லைக்குள் மீ உயர் அதிகாரத்தினை குறிக்கின்றது. இறைமை அதிகாரமானது ஒரு வரையறுக்கப்பட்ட ஆழ்வுள எல்லைக்குள்ளே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மீ உயர் அதிகாரமாக காணப்படுகின்றது என்று சொல்கின்றார்கள். இந்த விடைதான் பொருத்தமான விடையாக அமைய போகின்றது. என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆழ்வுள்ள எல்லைகளுக்குள்ளே காணப்படுகின்ற ஒரு உயர்வான இறைமை என்பதனுடைய அர்த்தமே உயர்வானது, ஒரு மீ உயர் தன்மை வாய்ந்த அதிகாரமாக காணப்படுகின்றது என்பது பொருத்தமாக இருக்கும். நான்காவது, ஒற்றையாட்சி அரசுகளிலே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்று பிரிக்கப்பட்டிருக்கும். இறைமை ஒற்றையாட்சி அரசுகளிலே அல்லது ஒற்றையாட்சி அரசியலமைப்பு மாதிரிகளிலே மத்திய மாநிலம் என்று இரண்டு நிறுவனங்களிடம் பிரிக்கப்பட்டிருக்குமா? அல்ல, மாறாக குவிக்கப்பட்டிருக்கும். அங்கே மத்திய அரசிடம் இறைமை அதிகாரமானது குவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் சமஷ்டியிலே தான் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்று இரண்டு வகையான அரசாங்கங்களிடம் அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கும். ஐந்தாவது, அரசுகளில் உள்ளக ரீதியாக மாத்திரம் கொண்டு செயற்படும். அரசுகளில் உள்ளக இறைமை மட்டும்தானா இருக்கு? இல்லை, உள்ளக இறைமையும் இருக்கின்றது, அதே நேரம் வெளியக இறைமை அல்லது வெளி இறைமையும் காணப்படுகின்றது. அப்ப இந்த இறைமை என்பதோடு மிகவும் பொருத்தமான கூற்று என்று நாங்கள் பார்க்கின்ற போது மூன்றாவது விடை மிகவும் பொருத்தமாக அமையப்போது. அதாவது வரையறுக்கப்பட்ட ஆழ்வுள எல்லைக்குள் மீ உயர் அதிகாரத்தை குறிக்கின்றது என்பது பொருத்தமான விடையாக அமையப்போகின்றது. அடுத்த கேள்வி, அரசாங்கம் என்பது, அப்ப அரசாங்கத்தை நாங்கள் எப்படி அறிமுகம் செய்யலாம் என்று சொன்னால், நவீன ஆழ்வுள அரசினுடைய மூலக்கூறுகளில் ஒன்றாக அரசாங்கமானது காணப்படுகின்றது. அப்ப இந்த அரசாங்கம் தன்னகத்தே சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை என்று மூன்று துறைகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. அரசினுடைய பணிகளை மேற்கொள்கின்ற ஒரு பிரதானதொரு முகவர் நிறுவனமாகவே அரசாங்கமானது
அமைந்திருக்கின்றது. அதைத்தான் சொல்லுகிறார்கள், அரசு எஜமான் என்று சொன்னால் அதனுடைய சேவகனாக அரசாங்கம் என்பது காணப்படுகின்றது. அப்ப இந்த அரசாங்கம் என்பதோடு மிகவும் பொருத்தமான விடை. முதலாவது, ஜனநாயக அரசியலில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் தன்மை கொண்டது. அரசாங்கமானது நீண்ட காலம் நிலைத்திருக்கின்ற தன்மை கொண்டது என்று சொல்லுகின்றார்கள். அதாவது மாற்ற முடியாத ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். அல்ல, அதிலும் குறிப்பாக ஜனநாயக அரசியலிலே காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப அரசாங்கமானது மாறுபடும். இந்த முதலாவது கூற்று பிழையானது. அது ஒரு நீண்ட காலம் நிலைத்திருக்கின்ற நிறுவனம் அல்ல. இந்த முதலாவது கூற்றானது அரசாங்கத்தோடு பொருத்தமானது அல்ல, மாறாக அரசு என்ற தலைப்போடு மிகவும் பொருத்தமாக அமையப்போகுது. இரண்டாவது, அரச செயற்பாடுகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதாகும். அரச செயற்பாடுகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்காக செயற்படுகின்ற ஒரு நிறுவனமாக அரசாங்கம் காணப்படுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். இதுதான் பொருத்தம். நான் ஏற்கனவே சொன்னது போல அரசினுடைய பணிகளை செய்பவர் தான் அரசாங்கமாக காணப்படுகின்றார். மூன்றாவது, அரசின் அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பிரதான முகவர் அல்லாத நிறுவனம் அல்ல. அரசினுடைய அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பிரதான முகவர் நிறுவனமாகத்தான் அரசாங்கம் என்பது காணப்படுகின்றது. ஆகவே மூன்றாவது விடையும் பிழையாக அமையப்போது. நான்காவது, அரசின் ஆழ்புலத்தில் வாழும் சகல மக்களையும் உள்ளடக்கியது. அரசாங்கம் சகலரையும் உள்ளடக்கியதா? அல்ல, அரசுதான் சகலரையும் உள்ளடக்கியது. அரசாங்கம் குறிப்பிட்ட சிலரை தான் உள்ளடக்குகின்றது. ஐந்தாவது, மக்களால் மாற்றி அமைக்க முடியாத ஒரு நிறுவனமாக அரசாங்கம் காணப்படுகின்றது. அல்ல, அரசாங்கம் மாற்றப்படக்கூடிய ஒரு நிலையற்ற நிறுவனமாக காணப்பட போகுது. அப்ப இந்த அரசாங்கம் என்பதோடு மிகவும் பொருத்தமான விடை என்பதற்கு இரண்டாவது விடையை நாங்கள் குறிப்பிட போகின்றோம். அடுத்த கேள்வி, அமுக்க குழுக்கள் என்ற தலைப்பில் இருந்து இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. அப்ப உங்களுக்கு தெரியும் என்றால், நீங்கள் ஒரு ஜனநாயக நாட்டிலே வசிக்கின்ற பிள்ளைகள், உங்களுக்கு அமுக்க குழுக்கள் தொடர்பாக சில அறிவுகள் தெரிந்திருக்கும். அமுக்க குழுக்கள் என்றால் என்னென்று சொன்னால், தமது தனிப்பட்ட நலன்களை அடைந்து கொள்வதற்காக செயலாற்றுகின்ற குழுக்களைத்தான் நாங்கள் அமுக்க குழுக்கள் என்று சொல்லுவோம். இவை அமெரிக்காவிலே ஆசை குழுக்கள் என்றும் நியாய பிரச்சார குழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதே நேரம் பிரித்தானியாவிலே அழுத்த குழுக்கள் என்று அழைக்கப்படுகின்றது. ஏன் இவை அமெரிக்காவிலே ஆசை குழுக்கள் அல்லது நியாய பிரச்சார குழுக்கள் என்று அழைக்கப்படுகின்றது என்று சொன்னால், தமது உள்ளத்து ஆசைகளை வெளிப்படுத்துவதால் அவை ஆசை குழுக்கள் என்றும், தம்பக்கம் இருக்கின்ற நியாயத்தை எடுத்துரைப்பதனால் நியாய பிரச்சார குழுக்கள் என்றும் அவை அழைக்கப்படுகின்றது. இலங்கையை பொறுத்த மட்டிலே அமுக்க குழுக்கள் வெறும் சங்கங்களாகத்தான் காணப்படுகின்றது. அமுக்க குழுக்கள் தொடர்பாக சார்பான வாதங்களும் சொல்லப்படுகின்றது. அதே சில சமயம் எதிரான வாதங்களும் முன்வைக்கப்படுகின்றது. ஒரு கட்டுரை வினாவாக உங்களிடம் வினவக்கூடும். முதலாவது சொல்லுகின்றார்கள், தனிப்பட்ட நலன்களினுடைய மேம்பாட்டுக்காக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள மக்களினுடைய சங்கங்களைத்தான் அமுக்க குழுக்கள் என்று சொல்லலாம். இது தனிப்பட்ட நலன்களை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் காணப்படுது. இந்த முதலாவது விடை சரிபோல தோற்றுகின்றது. இரண்டாவது, அனைத்தாண்மை அரசியல் முறைகளில் கூட முழுமையாக சுதந்திரத்தை அனுபவிக்கின்றது. அனைத்தாண்மை என்பது சர்வாதிகாரம். சர்வாதிகார நாடுகளிலே அமுக்க குழுக்கள் முழு சுதந்திரத்துடன் செயலாற்ற முடியுமா என்று கேட்டால் அல்ல. அங்கே அனைத்தாண்மை முறையிலே அந்த நாட்டினுடைய தலைவன் சகல அதிகாரமிக்கவனாக இருப்பான். அவன் நாயகனாக இருப்பான். அந்த மக்கள் அவனை கடவுள் போல் பார்ப்பார்கள். அவனிடம்தான் அதிகாரம் இருக்கு. அவன் இந்த அமுக்க குழுக்களுக்கு அங்கீகாரம் அளிக்க மாட்டான். ஒரு ஜனநாயக உலகத்திலே மாத்திரம்தான் அமுக்க குழுக்கள் முழு சுதந்திரமாக செயலாற்ற முடியும். மூன்றாவது, பிழையான தகவல்களை வழங்கி அரசாங்கத்தை வழிதவற செய்கின்றது. இந்த அமுக்க குழுக்கள் பிழையான தரவுகளை தான் வழங்குகின்றன சொல்கின்றார்கள். இந்த விடையும் பொருத்தப்பாடுடையது
அல்ல. நான்காவது, ஜனநாயகத்தின் வெற்றிகரமான செயற்பாட்டிற்கு அத்தியாவசியமானது அல்ல என்று சொல்லுகிறார்கள். இல்லை, இது மிகவும் அத்தியாவசியமானது. ஏனென்று சொன்னால் அமுக்க குழுக்களும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகின்ற ஜனநாயகத்தினுடைய ஒரு அளவுகோலாக காணப்படுகின்றது. ஆகவே நான்காவது விடையும் பிழையானதொரு விடையாக அமையப்போது. ஐந்தாவது, அரசியல் அதிகாரத்தினுள் சென்று கொள்கை வகுத்தலிலே ஈடுபடும். இங்கே அமுக்க குழுக்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த விடையும் பொருத்தப்பாடு அற்றது. இந்த அமுக்க குழுக்கள் என்பதோடு மிகவும் பொருத்தமான விடை என்று நாங்கள் பார்க்கின்ற போது தனிப்பட்ட நலன்களின் மேம்பாட்டிற்காக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள மக்கள் சங்கங்கள் என்பதுதான் மிகவும் பொருத்தமானதொரு விடையாக அமையப் போகின்றது. அடுத்த கேள்வி, அரசியல் கட்சிகள் என்ற தலைப்பில் இருந்து ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். அப்ப உங்களுக்கு தெரியும் அரசியல் கட்சி என்றால் என்ன, அதற்கு என்னென்ன காரணங்கள் வழிவகை செய்திருக்கின்றது, அது எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்று எவ்வாறு பரவல் அடைந்திருக்கின்றது. ஆனால் இந்த அரசியல் கட்சிகளுக்கென்று ஒரு நீண்டதொரு வரலாறு இல்லை. அரசு அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும் குழுக்களைத்தான் நாங்கள் அரசியல் கட்சிகள் என்று சொன்னோம். அரசியல் கட்சியினுடைய வகைப்பாடுகள் தெரியும், அரசியல் கட்சியினுடைய முறைகள் தெரியும். அரசியல் கட்சிகள் இன்றைய உலகத்திலே ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு அமைப்பாக உலகம் முழுவதுமே வியாபித்திருக்கின்றது என்று சொன்னால் முதலாவது காரணம் வாக்குரிமையினுடைய பரவல், இரண்டாவது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியாக காணப்பட போகுது. அரசியல் கட்சிகள் என்பதோடு மிகவும் பொருத்தமான விடை. முதலாவது, இன்றைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கின்ற பலமற்றொரு அமைப்பாக அரசியல் கட்சி காணப்படுகின்றதா? அரசியல் கட்சிகள் ஒரு பலமற்ற அமைப்பாக இன்று காணப்படுகின்றதா என்று கேட்டால் அல்ல. இன்று அரசியல் கட்சிகள் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாகத்தான் காணப்படுகின்றது. சட்டத்துறையினுடைய அதிகாரங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு கூட அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சியைத்தான் நாங்கள் ஆதாரம் காட்டுகின்றோம். ஆகவே இது ஒரு பலமற்றொரு அமைப்பு அல்ல. இரண்டாவது, அரசியலிலே மிகவும் நீண்ட காலமான வரலாற்றை கொண்டது. அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நீண்டதொரு வரலாறு இருக்கா? இல்லை. அரசியல் கட்சிகள் குறுகிய கால வரலாற்றை மாத்திரம்தான் கொண்டிருக்கின்றது. மூன்றாவது, சமூக உயர்குலாமினருடைய சிறப்புரிமைகளை பாதுகாப்பதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட என்று சொல்லுகின்றார்கள். அல்ல, இந்த உயர்குலாமினருடைய சிறப்புரிமைகளை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனமாக அமுக்க குழுக்களை சாடுகின்றார்கள். ஆனால் இது அரசியல் கட்சிகளுக்கு பொருத்தமான ஒரு கூற்று அல்ல. என்னால் அரசியல் கட்சி பொதுமக்கள் அனைவரையும் அரவணைக்கின்றது. நான்காவது, கொள்கை ரீதியான மற்றும் கருத்தியல் ரீதியான அடையாளங்கள் எதுவும் இல்லை. அரசியல் கட்சிகளுக்கு கொள்கை இல்லை, கருத்தியல் இல்லை என்று சொல்கின்றார்கள். இந்த விடையும் பிழையானது ஒரு விடையாக அமையப் போகுது. ஐந்தாவது, பிரதிநிதித்துவ அரசியல் முறைமையின் பரவல் மற்றும் வாக்குரிமையின் பரவலினூடாக வளர்ச்சி பெற்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல பிரதிநிதித்துவ அரசியலினுடைய வளர்ச்சியும் வாக்குரிமையினுடைய பரவலும் தான் அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சியிலே பெரும் செல்வாக்கு செலுத்திய ஒரு விடயமாக அமையப்போகுது. அதன் அடிப்படையிலே அரசியல் கட்சிகள் என்பதோடு மிகவும் பொருத்தமான விடையாக ஐந்தாவது விடையானது அமையப் போகின்றது. நாங்கள் இதுவரை நேரமும் 7 பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாகவும் அதனோடு தொடர்புபட்ட சில தலைப்புகள் தொடர்பாகவும் கலந்துரையாடினாங்கள். மிகுதி விடயங்களை எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் சந்திப்போம். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.